எந்த ஒரு சேஃப்டி இல்லாம 1500 அடிக்கு மேல நிக்கிற இவங்க 2 பேரும் ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வழியா தான் மீட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? மாஸ்கோல ஒரு சர்க்கஸ் ஃபேமிலில பிறந்த துணிச்சலான பொண்ணு தான் ஏஞ்சலா. இவன் யாரும் இல்லாத ராத்திரி நேரத்துல ராட்சச பில்டிங் மேல இல்லீகலா ஏறி போட்டோஸ் எடுக்கிற ஒரு கிரேசியான ரூட் டாப்பரா இருந்தாரு. 2016ல இவனுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் ப்ராஜெக்டுக்காக பில்டிங் மேல ஏறதுக்கு ஒரு துணிச்சலான பொண்ணு தேவைப்பட்டிருக்கு. அப்பதான் இன்ஸ்டாகிராம்ல ஏஞ்சலாவோட ப்ரொஃபைல பார்த்து இவன் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. 2 பேரோட கிரேசி தாட்ஸும் மேட்ச் ஆனதுனால அவங்களோட அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்காம இல்லீகலா ட்ரெஸ்பாஸ் பண்ணி தான் ஒரு பில்டிங் குள்ள ஏறுவாங்களாம். சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பில்டிங் குள்ள ராத்திரி முழுக்க ஒளிஞ்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு மலேசியால இருக்க மெரிடிகா 118 பில்டிங் மேல ஏறதுக்கு ஃபுட் வாட்டர் இல்லாம 36 மணி நேரமா ஒரே இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. இவன் கேமராவை லிஃப்ட் பண்ணி பிடிக்க, ஏஞ்சலா ஜிம்னாஸ்டிக் போஸ் கொடுக்க, எக்ஸ்ட்ரீம் விண்ட் அண்ட் ஃபியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க 2 பேரும் வச்சிருந்த ட்ரஸ்ட் தான் காரணமா இருந்திருக்கு. ரீசெண்டா நியூயார்க் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் மேல ஏறி இவன் ஏஞ்சலாக்கு ரிங் மாத்தி ப்ரொபோஸ் பண்ணி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. இவங்களோட இந்த எக்ஸ்ட்ரீம் லவ் ஸ்டோரியை வச்சு ஸ்கைவாக்கர் எ லவ் ஸ்டோரின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நார்மலாவே நம்ம ஹைட்ஸ்னா பயப்படுவோம், ஆனா இந்த ஹைட்ஸை வச்சு லவ் ட்ராக் செட் பண்ணி இந்த கப்புள்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.